கொல்கத்தால அந்த பெண் மருத்துவருக்கு நேர்ந்த கொடூரமான விஷயத்துக்காக எல்லா டாக்டர்ஸும் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ 100% சப்போர்ட் திஸ். ஒரு டாக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாகவும் ஒரு மகளாகவும் ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகவும் ஏன் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகவும் நான் இந்த ப்ரொடெஸ்டுக்கு 100% சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு எனக்கு என்னோட பெண் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கிறதும், ஒரு கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கிறதும், ஒரு பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கிறதும், பயம் 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 பத்திரமா இருன்னு நம்ம சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வளர்க்கும் போது அவங்களுடைய கனவுகளை நம்ம எவ்வளவு தூரம் சின்னதாக்கி, அவங்க உலகத்தை சின்னதாக்கி மறுபடியும் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற சிச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது எனக்கு. ஒவ்வொரு தடவை நான் ஒரு பாப்பா டெலிவரி பண்ணும் போதும், ஒரு ஆப்ஸ்டட்ரிஷியனா, ஒரு மகப்பேறு மருத்துவரா நான் டெலிவரி பண்ணும் போதும், ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது எனக்கு ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது எனக்கு அந்த குழந்தை இந்த சொசைட்டில எப்படி வளரப்போகுது, எப்படி பாதுகாப்பாக இருக்க போகுது, இந்த சொசைட்டிக்கு ஒரு பெண் குழந்தை வரணுமா அப்படின்னு நினைச்சு பாக்குற இடத்துக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு வார்த்தைகள்ல சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. இந்த டாக்டருக்கு மட்டும் இல்லை, இனியும் எத்தனையோ ஆயிரம் பெண்களுக்கு நடந்துட்டேதான் இருக்கு. இதை நிறுத்துறதுக்கு ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆணாகவும் இல்ல நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டமும் நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.